நம்ம எல்லாருக்குமே டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரைட் சிக்கனா இருக்கலாம், இல்ல சமோசாவா இருக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். மசால் வடை மசால் வடை தான்யா. ஆனா, அவ்வளோ ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே இல்ல. அது உங்களுக்கும் தெரியும். இதனால தான் ஏர் ஃப்ரையர்ங்கிறது நம்ம கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளையன்ஸ். ஏன்னா, உங்களுக்கு புடிச்ச ஃபுட்ட ஆயிலே இல்லாம, இல்ல கம்மியான ஆயில் வச்சு உங்களால ஃப்ரை பண்ண முடியும். ஐயய்ய ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு, ஊத்துங்க. ஏர் ஃப்ரையருங்கிறது வெறும் ஃப்ரை பண்ணுறதுக்கான மெஷின் மட்டும் கிடையாது. இதை வச்சு உங்களால் குக்கிங், பேக்கிங், கிரில்லிங், டோஸ்டிங், ரோஸ்டிங், டீஃப்ராஸ்டிங், டீஹைட்ரேட்டிங்னு எக்கச்சக்கமான வேலைகளை பண்ண முடியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஏர் ஃப்ரையர்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்படுற ஏர் ஃப்ரையரை நீங்களே எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான கைடை பார்க்கலாம். எனக்கு வேலை இருக்கு. வீடியோக்குள்ளே போக முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏர் ஃப்ரையரில் 3 டைப் இருக்கு. பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர், டியூவல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர், ஏர் ஃப்ரையர் ஓவன். உங்க மூணு பேருக்குள்ள சாமுத்திரி போட்டு பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர் தான் கரெக்டாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறனால உங்கள் கிச்சனில் ஸ்பேஸ் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? டியூவல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸில் 2 பேஸ்கெட் இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் 2 டிஷ் குக் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டியூவல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர் தேவைப்படும். காலையில இருந்து சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, மணி 2ஆவது. ஏர் ஃப்ரையர் ஓவன் யாருக்கு தேவைப்படும்னா, நீங்க சீரியஸான பேக்கிங் எந்தூசியாஸ்டா இருக்கீங்க, இல்ல ஃபுல் சிக்கன் மாதிரியான பெரிய டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்க குக் பண்ணுவீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் ஓவன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் குக் பண்ணுறதுக்கு சேஃப் தானா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா இதில் டெஃப்லான் கோட்டிங் இருக்கிறனால இதில் சமைச்சு சாப்பிட்டா கேன்சர் வரும்னு நிறைய ரூமர்ஸ் இன்டர்நெட்டில் இருக்கு. ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெஃப்லான் கோட்டிங்கிறது ஒரு ஃபுட் சேஃப் மெட்டீரியல் தான். இந்த டெஃப்லான் கோட்டிங்ல இருந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படணும்னா நீங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ்ல அதிகப்படியான நேரம் குக் பண்ணணும். அந்த அளவு டெம்பரேச்சரும் அந்த அளவு டைமிங்கும் எந்த ஏர் ஃப்ரையருமே சப்போர்ட் பண்ணாது. இதையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இந்த ட்ரே மேல அலுமினியம், சிலிகான், செராமிக், கிளாஸ் மாதிரியான வெசல்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கை இல்ல? ஏமா நம்பிக்கை இல்ல? நீ எதுக்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அதுவும் உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னா இப்போ சில ஏர் ஃப்ரையர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியலோடையும் செராமிக் கோட்டிங்கோடையும் வருது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நியூக், நியூட்ரி குக் மாதிரியான பிராண்ட்ஸில் உங்களால் செராமிக் கோட்டட் ஏர் ஃப்ரையர்ஸ் பார்க்க முடியும். உஷா, பிரஸ்டீஜ், லீப்ரா, ஏசர் பியூர் மாதிரியான பிராண்ட்ஸ் இப்போ கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிற ஏர் ஃப்ரையர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்குறப்போ நம்ம கரெக்டான பேஸ்கெட் சைஸ் வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டீங்கன்னா கிச்சனில் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும். ரொம்ப சின்ன ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டீங்கன்னா ஒரே டிஷ்ஷை நீங்கள் 2-3 பேட்சஸாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2லேருந்து 3 பேருக்கு தான் ஒரு பேட்ச்சில் குக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஏர் ஃப்ரையர் போதும். நீங்கள் 3லேருந்து 5 பேருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 4லேருந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் 5 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் 8 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஏர் ஃப்ரையர் வாங்குறது நல்லது. உங்கள் ஏர் ஃப்ரையரில் 1500 வாட்ஸ், 2000 வாட்ஸ், 2500 வாட்ஸ்னு ஒரு ஏர் ஃப்ரையருக்கும் விதவிதமான வாட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. கம்மியான வாட்டேஜ் இருக்கிற ஏர் ஃப்ரையர்ஸில் ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? அதே ஃபுட்டை அதிக வாட்டேஜ் இருக்கிற ஏர் ஃப்ரையர்ஸில் சீக்கிரமாகவே குக் பண்ணிடலாம். ஒரு பேஸ்கெட் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர் எஃபெக்டிவாக குக் பண்ணுறதுக்கு 1500 வாட்ஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதே இது ஒரு டியூவல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர் எஃபெக்டிவாக குக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2000 வாட்ஸாவது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஏர் ஃப்ரையரில் நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைஸ், சிக்கன், ரீஹீட்டிங் எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா கரெக்டான டெம்பரேச்சரும் டைமிங்கும் தெரிஞ்சாலே நீங்கள் என்ன வேணாலும் குக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைஸை ரீஹீட் பண்ணணும்னா 180 டிகிரியில் 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஏர் ஃப்ரையரில் விதவிதமான டிஷ்ஷஸ் குக் பண்ணுறதை பற்றி நம்ம சேனல்லையே தனி சீரீஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்கிற ஏர் ஃப்ரையர்ஸில் மோஸ்ட்டாக 30 மினிட்ஸ் டைமர் தான் மேக்ஸிமமாகவே கொடுத்துருப்பாங்க. டைம் இல்ல. 30 மினிட்ஸ் டைமருங்கிறது பெரும்பாலான டிஷ்ஷஸ்க்கு போதுமான டைமிங் தான்.
ஆனால் நீங்கள் ஒரு முழு சிக்கனை குக் பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் ஏதாவது குக் பண்ணுறீங்கன்னா 60 மினிட்ஸ் தேவைப்படலாம். கென்ட், உஷா, கிளென் மாதிரியான பிராண்ட்ஸ் 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் டைமர் சப்போர்ட் பண்ணும். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் 60 மினிட்ஸ் சப்போர்ட் பண்ணும். சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். கோசோரி, ஏசர் பியூர் இந்த 2 பிராண்ட்ஸ் மட்டும் தான் 230 டிகிரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் 200 டிகிரி வரைக்கும் தான் போகும். உண்மையை சொல்லணும்னா நமக்கு தேவைப்படுற டிஷ்ஷஸ் எல்லாமே குக் பண்ணுறதுக்கு 200 டிகிரி செல்சியஸே தாராளம் போதும். அவன் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர்ஸ் இதை விட அதிக டெம்பரேச்சர் சப்போர்ட் பண்ணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த ஏர் ஃப்ரையர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக 1 to 2 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் ஏர் ஃப்ரையர் மாதிரியான ஸ்மால் ஹோம் அப்ளையன்சஸில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே சர்வீஸ் தான். சர்வீஸ் நெட்வொர்க் மோஸ்ட் ஆஃப் த ஏர் ஃப்ரையர்ஸுக்கு பெரிய அளவில் இருக்காது. பிலிப்ஸ், கென்ட், ஹேவல்ஸ் மாதிரியான பிராண்ட்ஸ் ஆல்ரெடி சர்வீஸ் நெட்வொர்க் வச்சிருக்கிறனால இவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கீழே இருக்கிற லிஸ்ட்டில் எந்தெந்த பிராண்ட்ஸ் நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், எந்தெந்த பிராண்ட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? சில டிஷ்ஷஸ் நீங்கள் குக் பண்ணுறப்போ பாதியிலேயே பேஸ்கெட்டை எடுத்து ஷேக் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக ஸ்பெஷலாக பீஜியான், போஷ், நியூக் மாதிரியான பிராண்ட்ஸ் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஷேக் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான், ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுற ஃபியூச்சர் கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸை 4 கேட்டகரிஸாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ் எது, 10,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ் எது, செராமிக் அல்லது கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கிற ஏர் ஃப்ரையர்ஸ் எது வாங்கலாம், அப்புறம் கடைசியாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான டியூவல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸ் எது. இந்த கேட்டகரிஸில் தான் நம்ம இந்த லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். பை த வே இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. 5000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஏர் ஃப்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட NA120ங்கிற ஏர் ஃப்ரையர் தான். இது 1500 வாட்டேஜில் ஆப்ரேட் ஆகும். இதோட மேக்ஸ் டெம்பரேச்சர் சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ். இதில் சீத்ரூ பேன், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், ஷேக் ரிமைண்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. இது யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிலையபிளான பிராண்ட் வாங்கணும், ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இனால்சாவோட டேஸ்டி ஃப்ரைங்கிற டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் தான். இதுலேயே 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று சீத்ரோ பேனோட வரும், இன்னொன்று சீத்ரோ பேன் இல்லாமல் வரும். இந்த 2 மாடல்ஸ்க்கும் 400 ரூபாய் தான் வித்தியாசம் வரும். இது 4.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது 1400 வாட்ஸில் ஆப்ரேட் ஆகும். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸ் டெம்பரேச்சர் சப்போர்ட்டும் 200 டிகிரி செல்சியஸ் தான். இதுலேயும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் ஷேக் ரிமைண்டரும் எதுவும் கிடையாது. இந்த ஏர் ஃப்ரையருக்கு 1 இயர் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற ஏர் ஃப்ரையர் ஸ்டோக்கோட AFD11ங்கிற மாடல் தான். இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஏர் ஃப்ரையர்னு சொல்லலாம். இந்த ஏர் ஃப்ரையர் 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது 1500 வாட்ஸில் தான் ஆப்ரேட் ஆகும். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சப்போர்ட்டும் 200 டிகிரி செல்சியஸ் தான். மற்றபடி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோ ஷேக் ரிமைண்டரோ இந்த ஏர் ஃப்ரையர்லையும் கிடையாது. இந்த ஏர் ஃப்ரையருக்கும் 1 இயர் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஏர் ஃப்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்ட்டோட அல்ட்ராங்கிற ஏர் ஃப்ரையர் தான். இது 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது ஆப்ரேட் ஆகிற வாட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 வாட்ஸ். இதுலேயும் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மேக்ஸ் டெம்பரேச்சர் சப்போர்ட் 200 டிகிரி செல்சியஸ் தான். இதுலேயும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், ஷேக் ரிமைண்டர் எதுவும் கிடையாது. இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் எல்லாம் கம்மியான பட்ஜெட்டில் வரனால இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதுவும் இவங்க கொடுக்கறது இல்லை. இந்த ஏர் ஃப்ரையரும் 1 இயர் வாரண்டியோட வருது. இப்போ நம்ம 10,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏர் ஃப்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோட எசென்ஷியல் HD 9252ங்கிற மாடல் தான். இது 4.1 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது ஆப்ரேட் ஆகிற வாட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸ். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்த பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையரில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, அனலாக் கண்ட்ரோல்ஸ் தான் இருந்துச்சு. இதோட மேக்ஸ் டெம்பரேச்சர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ். இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியூன்னு ஒரு ஆப் சப்போர்ட் இருக்குது. இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான ரெசிபீஸை நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஷேக் ரிமைண்டர் கிடையாது. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதே பிலிப்ஸில் நீங்கள் ஹையர் கெப்பாசிட்டி மாடல் பார்க்குறீங்கன்னா பிலிப்ஸோட NA13ங்கிற ஒரு மாடல் இருக்குது. இது 6.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது ஆப்ரேட் ஆகிற வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1700 வாட்ஸ். இந்த பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா
இதில் ஒரு ஸ்டார்ஃபிஷ் பேஸ் கொடுத்துருப்பாங்க உள்ளாடி இருக்கிற ட்ரேல. இது இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கிற ஃபுட்டை ஈவனாக குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் கிடையாது, அனலாக் கண்ட்ரோல்ஸோட தான் வருது. இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன ஏர் ஃப்ரையரில் பார்த்த மாதிரி அந்த நியூட்ரி யூங்கிற ஆப்புக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷேக் ரிமைண்டர் கிடையாது, வாரண்டி 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நான்ஸ்டிக் டெஃப்லான் கோட்டிங்கை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன். கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையரும் செராமிக் கோட்டட் ஏர் ஃப்ரையரும் இருக்குது. அந்த லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். 5000 ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏசர் பியூரோட கிளாஸுங்கிற ஒரு ஏர் ஃப்ரையர் இருக்குது. இது பேர்லேயே இருக்கிற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியலோட தான் வருது. இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கிற பேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கிரில்லிங் மிஷினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1500 வாட்டேஜில் ஆப்ரேட் ஆகும். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ரேட் ஆகிற மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 டிகிரி செல்சியஸ். உள்ள குக் ஆகிற ஃபுட்டை வெளியிருந்தே பார்க்குறதுக்கு சீத்ரூ பேனும் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோ ஷேக் ரிமைண்டரோ எதுவும் கிடையாது. இதுக்கு இவங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த செராமிக் கோட்டட் ஏர் ஃப்ரையர்ஸ். இது நியூட்ரி குக்கோட ஸ்லிம்ங்கிற மாடல். இது 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடையும் வருது, 7.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடையும் வருது. 2 மாடல்ஸ் இருக்குது. இது ஆப்ரேட் ஆகிற வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் ஆகிற மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ். இதில் உள்ள குக் ஆகிற ஃபுட்டை வெளியிருந்து பார்க்குறதுக்கு சீத்ரூ பேனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு செராமிக் கோட்டட் ஏர் ஃப்ரையர் தான். இது நியூக் பிராண்டில் பிரிஸ்க்குங்கிற மாடல். இது 6.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது ஆப்ரேட் ஆகிற வாட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமமாக 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதுலேயும் சீத்ரூ பேன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஷேக் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த நியூக் பிரிஸ்க்கு அவங்க கொடுக்குற வாரண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலிக் நெக்ஸா கோருங்கிற மாடல். இது 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. 1800 வாட்ஸில் இது ஆப்ரேட் ஆகும். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் பண்ணுற மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ். இதில் சீத்ரூ பேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஷேக் ரிமைண்டர் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் டியூல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸோடது. நீங்கள் ரொம்ப அதிகமாக ஏர் ஃப்ரையரில் குக் பண்ண போகிறீங்கன்னா இந்த டியூல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏர் ஃப்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட NA352ங்கிற மாடல் தான். இது ஒரு டியூல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர். இதில் இருக்கிற 2 பேஸ்கெட்டில் ஒரு பேஸ்கெட் 6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடையும் இன்னொரு பேஸ்கெட் 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடையும் வருது. ஸோ டோட்டலாக இந்த ஏர் ஃப்ரையரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ். இது 2750 வாட்டேஜில் ஆப்ரேட் ஆகுது. இதுக்கு டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் ஆகிற மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் தான். இதில் சீத்ரூ பேன் கிடையாது, ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் கிடையாது, ஷேக் ரிமைண்டரும் கிடையாது. இந்த டியூல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஏர் ஃப்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாரோவோட இம்பீரியல் டியூல் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர். இதில் இருக்கிற 2 பேஸ்கெட்டுமே 4.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது ஆப்ரேட் ஆகிற டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 வாட்ஸ். இதில் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது அண்ட் ஷேக் ரிமைண்டரும் கிடையாது. இந்த ஏர் ஃப்ரையருக்கு இவங்க கொடுத்துருக்கிற வாரண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண எல்லா ஏர் ஃப்ரையர்ஸோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.